இலக்கியங்களை கட்டாயம் படித்தே ஆக வேண்டும். இந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு தமிழ்ல எவ்வளவு பாடல்கள் எழுதிக்கிறீங்க? முருகப்பெருமானுக்கு ராஜ மரியாதைன்னு தான் சொல்லணும். முருகன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவர் ஒரு கடவுள் நம்ம சொல்றோமே, அப்ப பக்தி இலக்கியத்துல போய் பார்த்தா தானே பார்த்த போதுமானது நினைச்சா பக்தி இலக்கியங்களே படிக்காதவர்களுக்கு முருகன் அறிமுகப்பட்டவராகத்தான் இருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டா பக்தி இலக்கியத்துல மட்டும் கிடையாதுங்க, இலக்கணமும் எடுத்து படிச்சா முருகப்பெருமானை பத்தி இருக்கு. சரி, சங்க இலக்கியங்களை படிக்கிறேன்னு போனா அங்க முருகப்பெருமானை பற்றி அத்தனை செய்திகள் குவிந்து கிடக்கிறது. ஆக முருகனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தமிழை படித்தாலே போதும், முருகனை தெரிந்து கொள்ளலாம். சொல்றேன், தமிழ்ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதல் நூல் என்னன்னு கேட்டா தொல்காப்பியம்னு சொல்றோம். இந்த தொல்காப்பியத்துல முருகனை சேயோன்மேய மைவரை உலகம் என்று சுட்டி இருக்கிறாரு. முருகன் யாரு? குறிஞ்சிகள தலைவன் அப்படின்னு நான் சொல்லல, தொல்காப்பியரே சொல்லி இருக்கிறார். முருகன் குறிஞ்சி கிழவன் என்றும் சொல்வார்கள். இப்போ ஒரு அழகான தமிழ் சொல்ல நம்ம பயன்படுத்தவே கிடையாது. என்னன்னா கிழவன் சொல். கிழவன் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? வயசானவங்க அப்படின்னு நினைப்போம். கிழவின்னா அது வயசான அம்மா அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி கிடையாதுங்க. முருகப்பெருமான குறிஞ்சி கிழவன் சொல்றமே, முருகப்பெருமான் வயசானவரா? இல்லையே, ரொம்ப இளமையான பாடலாம் இருக்குது. அப்ப அதுக்கும் இதுக்கும் முரணா இருக்குது. அவ்வளவு இளமையான ஒரு கடவுளை நீங்க எப்படிங்க குறிஞ்சி கிழவன் சொல்ல முடியும்? ஆக கிழவன் என்ற சொல்லுக்கு வயதானவன் பொருள் கிடையாது, உரிமை உடையவன் என்றுதான் பொருள். குறிஞ்சி என்கிற மலைப்பகுதிக்கு உரிமை உடையவன் முருகப்பெருமான். கிழவி அவை பாட்டினா வயசான